அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி என்னுடைய தலைப்பு பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த வார்த்தை பிரசன்னம் என்று நான் யோசிக்கும் பொழுது யோசேப்போட வாழ்க்கை வரலாறை நான் கவனித்தேன். அவரோட வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம், அவரோட ஆவிக்குரிய காரியங்கள்லாம் பைபிளில் வேதத்தில் ரொம்ப எழுதப்படலைனாலும் அவர் ஆண்டவரோட பயணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் வாலிப வயசுலேயும் முதிர் வயசுலேயும் அந்த பல வருஷமாக ஆண்டவரோட நடந்ததை நம்ம கவனிக்கலாம். ஆதியாகமம் 39 4 தடவை ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு முக்கியமான காலகட்டம். வாலிப வயசு, பெரியவனான பிறகு முதிர் வயதிலையும் ஆண்டவர் அவரோட இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். இது என்ன காரியங்கள் யோசேப்பை இவ்வளோ காலம் வழி நடத்துறதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக அவரோட கனவு. அந்த கனவின் தரிசனம் அவர் மேடு பள்ளங்களின் மத்தியிலையும் அவர் உயர்த்தி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் உயர்த்துறாரு, ஆசீர்வதிக்கிறார், அபிஷேகிக்கிறாரு. ஆனால் அந்த கனவை எல்லாரும் அவர் ஏற்றுக்கொள்ளலை, அவமானப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் துணிச்சலாக முன் சென்றார். ரெண்டாவது, அவரோட வாழ்க்கையில் விசுவாசம் இருந்துச்சு, அசைக்க முடியாத விசுவாசம். ஆண்டவர் நன்மையிலும் தீமையிலும் அவர் வழி நடத்துறத நம்ம கவனிக்கலாம். அடுத்து அவரோட கேரக்டர் குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, பொத்திஃபர் வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அவரோட he lost his garment but not his purity. அவர் ஆடையை இழந்தார், ஆனால் அவர் பரிசுத்தத்தை அவர் இழக்கலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரோட இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். அவர் கை தொட்டு செய்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பு இருந்துச்சு. அவர் உண்மையான உத்தமமாக உழைக்கிற ஒரு சகோதரராக இருந்தார். அவர் பொத்திஃபர் வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட ஆண்டவரை நம்பி இருந்தார். அப்புறம் அவர் சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்க, அங்கேயும் ஆண்டவரை நம்பி இருந்தார். அப்புறம் அடுத்தது ஃபாரோவோட மாளிகைக்கு சென்றார், அங்கேயும் ஆண்டவர் அவரோட இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். இந்த நிலைமையிலையும் இந்த செழிப்பிலையும் யோசேப்பு அவர் குடும்பத்தை மறக்கலை, அவரோட தேசத்தை மறக்கலை. அவரோட கவனம் எல்லாம் ஒரு தேசத்தின் மேலே இருந்துச்சு. பிரச்சனைலாம் வரும் பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா அவர் செழிப்பாக இருந்தாலும் கூட அவர் ஆண்டவரை மறக்காமல் இருந்தார். அவர் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறதுனால அவர் என்ன செய்றாரு, கனவுகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கைதிகள் மத்தியில் அந்த கனவை பற்றி சொல்கிறாரு. அடுத்தது ஃபாரோ மத்தியில் அந்த கனவை பற்றி சொல்கிறாரு. கஷ்டமான நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபத்தில் சார்ந்து இருந்தார். ஜெபம் அவரை தாங்கி கொண்டு இருந்தது. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவருக்கு யெகோவா ஈரே என்று நம்ம பார்க்குறோம். எல்லா தேவையும் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்ல நேரத்துலையும் சரி, கெட்ட நேரத்துலையும் சரி, கர்த்தர் அவருக்கு இரட்சகராக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவரோட பிரசன்னமே யோசேப்புக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு சொத்தாக இருந்துச்சு. சரிங்களா? இந்த நவீன காலத்தில் ஆண்டவரோட பிரசன்னம் நம்மளை தாங்கிக் கொள்ளும். அதை நம்ம எல்லோரும் பிடித்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான இயேசு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் யோசேப்பை வழி நடத்தினது போல ஆண்டவரே நம்மையும் தாங்கி வழி நடத்தணும்னு விசுவாசிக்கிறோம். நல்ல நேரத்துலையும் சரி, கெட்ட நேரத்துலையும் சரி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் பலவான்கள் ஆண்டவரே, நம்ம எல்லாம் வெற்றி அடைய நீங்கள் அழைச்சிருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்மளை வழி நடத்துங்க. இந்த டே ஆஃப் ஹிஸ் பவர் காலகட்டத்தில் ஆண்டவரே ஒரு ரிவைவலை கொண்டு வாங்க, ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க ஆண்டவரே. இதை இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.